செய்தி 44 சபையை பற்றிய வெளிப்பாடு. வேதத்தில் சபையை பற்றிய வெளிப்பாடு மிக அற்புதமானது. பழைய ஏற்பாட்டில் நாம் சபையை பற்றிய வெளிப்பாட்டை பார்க்க முடியாது. ஆனால் சபையை காட்டக்கூடிய சிலவற்றை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக ஆசாரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயம், இவைகள் சபைக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. சபை புதிய ஏற்பாட்டில் தான் பேசப்படுகிறது. முதலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சபையை பற்றி பேசுகிறார். அவரை பெற்ற வெளிப்பாட்டை பேதுரு பெற்ற பிறகு அவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று. அப்பொழுதுதான் முதலாக சபையை பற்றி புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் பேசப்படுகிறது. பின்பு நடபடிகளில் பேசப்படுகிறது. அதற்கு பின்பு நிருபங்களில் பேசப்படுகிறது. சபையை பற்றிய வெளிப்பாடு மிக உன்னதமானது. அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்ந்து, அதிலிருந்து இன்னொரு நிலை. இந்த காலகட்டம் சபையின் காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சபையை பற்றிய வெளிப்பாட்டை நாம் நம்ம ஆவியில் பெற வேண்டும். அப்படி பெற்றால் நாம் சபையை அதிகமாக பாராட்டுவோம். சபையில் இருப்பதை அதிக பொக்கிஷமாக கருதுவோம். இந்த செய்தியில் நாம் சபையை பற்றிய வெளிப்பாட்டை பார்க்க போகிறோம். ரோமனியர் 1. இந்த செய்தியில் நாம் சபையை பற்றிய வெளிப்பாட்டை பார்க்க போகிறோம். சபை இரகசியத்தின் இரகசியம். கொலோசியர் 2:2. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிய வேண்டும். எபேசியர் 3:5. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். 5:32. இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்து. இப்பிரபஞ்சத்தில் தேவன் ஒரு இரகசியம். தேவனுடைய இரகசியம் கிறிஸ்து. கிறிஸ்து மீண்டும் ஒரு இரகசியமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் இரகசியம். எனவே சபை இரகசியத்தின் இரகசியமாக கருதலாம். தேவனை அறிய வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவிடம் வர வேண்டும். கிறிஸ்துவை அறிய வேண்டுமானால் நாம் சபையிடம் வர வேண்டும். இவ்வாறு சபை இரகசியத்தின் இரகசியமாக இருக்கிறது. சபையிடம் வந்து கிறிஸ்துவை அறிந்தால் கிறிஸ்துவின் வழியாக நாம் தேவனை அறிய முடியும். தேவன் ஒரு இரகசியம். தேவனை வெளிக்காட்ட அவருடைய ஊனுருவான கிறிஸ்து தேவனுடைய இரகசியம். தேவன் ஒரு இரகசியம். அந்த தேவனுடைய இரகசியம் கிறிஸ்து. ஏனென்றால் கிறிஸ்து தேவனுடைய ஊனுருவாக இருக்கிறார். அவர் தேவனை வெளிக்காட்டுகிறார். எனவே தேவனுடைய இரகசியம் கிறிஸ்து. தேவன் ஒரு இரகசியம். தேவனை கொலோசியர் 2:9. கொலோசியர் 2:2. தேவனுடைய இரகசியமாகிய கிறிஸ்துவின் முழு அறிவை அறிய வேண்டும். வசனம் 9. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கிறிஸ்துவும் ஒரு இரகசியம். கிறிஸ்துவை வெளிக்காட்ட அவருடைய சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் இரகசியம். கொலோசியர் 4:3. எபேசியர் 5:32. கொலோசியர் 4:3. கிறிஸ்துவினுடைய இரகசியத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எபேசியர் 5:32. இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். சபை ஒரு கூடுகை. தேவனுடைய வீடு, தேவனுடைய ராஜ்யம். அப்போஸ்தலர் 5:11. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாய். எபேசியர் 2:19. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். ரோமர் 14:17.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. கூடுகை என்றால் அழைக்கப்பட்ட கூட்டம் என்று அர்த்தம். எனவே சபை தேவனால் உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களின் கூட்டமாக இருக்கிறது. தேவன் ஒரு கூட்டம் மக்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். இப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள், விசுவாசிகள் கூடி வருகிறார்கள். இந்த கூடி வருதல் சபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய வெளியாக்கத்திற்காக சபை தேவனுடைய வீடாக இருக்கிறது. தேவனுடைய வெளியாக்கத்திற்காக சபை தேவனுடைய வீடாக இருக்கிறது. தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார், குடியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளும் அங்கே குடியிருக்கிறார்கள். ஸோ அந்த தேவனுடைய வீட்டிற்கு நாம் செல்லும்போது நாம் தேவனை பார்க்க முடியும். எனவே சபை தேவனுடைய வீடாக தேவனை வெளிக்காட்டுகிறது. வீட்டிலே என்ன வேலை என்று சொன்னால் நமக்கு அனுபவித்து மகிழ்வதுதான் வேலை. இது கூடுகையை விட கொஞ்சம் மேலானது. ஏனென்றால் கூடுகையில் நாம் வாராவாரம் கூடி வருவோம். ஆனால் பக்கத்தில் இருப்பவர் யார் என்று நாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் வீட்டிலே நாம் ஒருவரை குறித்து ஒருவர் கவலைப்படுவோம், அக்கறைப்படுவோம். எனவே சபை தேவனுடைய வீடு என்ற அம்சத்தில் சபை கூடுகை என்ற அம்சத்தை விட கொஞ்சம் மேலானது. மத்தேயு 16:18, எபேசியர் 1:23. மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்குதான் முதலாக சபையை பற்றி புதிய ஏற்பாடு பேசுகிறது. நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல். கல் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ பற்றிய வெளிப்பாட்டையும் குறிக்கிறது. மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் அவருடைய சபை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு. தேவனுடைய வெளியாக்கத்திற்காக சபை தேவனுடைய வீடாக இருக்கிறது. தேவனுடைய வீடு ஜீவன் மற்றும் அனுபவ மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15, எபிரேயர் 3:6, 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேனை ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி நான் இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாயிருக்கிறது. எபேசியர் 3:6, கிறிஸ்துவோ அவருடைய மீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸோ இது தேவனுடைய வீடு. தன் ஜீவனில் தேவன் ஆளுகை செய்கிற தேவனுடைய ராஜ்யமாக சபை இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உரிமையையும் பொறுப்பையும் பற்றிய காரியம். சபை தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. நாம் ஆளுகையின் கீழ் பணிந்தடங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு சில உரிமைகள் இருக்கிறது, அதுபோல சில பொறுப்புகளும் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஏனோ தானோ என்று இருக்க முடியாது. எனவே தேவனுடைய ராஜ்யம், சபை தேவனுடைய ராஜ்யம் என்ற அம்சத்தில் சபை தேவனுடைய வீடு என்ற அம்சத்தை விட சற்று மேலானது. எபேசியர் 2:19, ரோமர் 14:17, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறீர்கள். ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஸோ நாம் சபையை 3 அம்சங்களில் பார்க்கிறோம். முதலாவது, சபை கூடுகையாக இருக்கிறது. 2வது, சபை தேவனுடைய வீடாக இருக்கிறது. 3வது, சபை தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. 4வது, சபை கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது. 5வது, ஒரே புதிய மனிதனாக இருக்கிறது. ரோமர்கள் 3, சபை கிறிஸ்துவின் சரீரம், ஒரே புதிய மனிதன்.
கொலோசியர் 1:18, எபேசியர் 2:15. கொலோசியர் 2:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எபேசியர் 2:15. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்தார். கிறிஸ்துவின் வெளியாக்கத்திற்காக சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு கிறிஸ்து ஜீவனாக தேவை. கிறிஸ்துவின் வெளியாக்கத்திற்காக சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. சபை ஒரு ஸ்தாபனம் அல்ல, சபை ஒரு உயிரி. சபைக்கு உயிர் இருக்கிறது, எனவே சபை வளரும். கிறிஸ்துவின் சரீரமாக சபை ஒரு உயிரியாக இருக்கிறது, அது வளரக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக அது பல அவயவங்களால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. சபை கூட்டு அம்சத்தை குறிக்கிறது. கூடுகையும் தேவனுடைய வீடும் தேவனுடைய ராஜ்யமும் தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது. அங்கு தனிப்பட்ட நபர்கள் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு வரும்போது அங்கு தனிப்பட்ட நபர்கள் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் சரீரம் ஒரு கூட்டு நபராக இருக்கிறது. அது உயிருள்ளதாக இருக்கிறது, வாழ்வதற்காக. அது கூட்டாக இருக்கிறபடியினால் காலை பார்த்து எங்கேயாவது சரீரம் அசைய வேண்டும், எங்கேயாவது நகர வேண்டும் என்று சொன்னால், போக வேண்டும் என்று சொன்னால், காலை பார்த்து நான் டயர்டாக இருக்கிறேன், நீ போ என்று சொல்ல முடியாது. சரீரம் கூட்டாக வாழ்வதற்காகவும் கூட்டாக வேலை செய்வதற்காகவும் இருக்கிறது. அங்கு தனிப்பட்ட நபருக்கு இடமில்லை. இந்த சரீரம் வாழ்வதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் இயங்குவதற்காகவும் கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு கிறிஸ்து ஜீவனாக தேவை. எபேசியர் 1:23, கொலோசியர் 2:18, எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறோட நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். கொலோசியர் 2:18. தேவ வளர்ச்சியினால் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை. கிறிஸ்துவின் சரீரம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது, எனவே அது வளரக்கூடியது. அதன் வளர்ச்சியை கட்டி எழுப்புதலாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! அற்புதமானது கிறிஸ்துவின் சரீரம். தேவனுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற சபை ஒரு புதிய மனிதனாக இருக்கிறது. ஒரே புதிய மனிதனாக சபைக்கு கிறிஸ்து நபராக தேவை. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு கிறிஸ்து ஜீவனாக தேவை. ஆனால் ஒரே புதிய மனிதனுக்கு கிறிஸ்து நபராக தேவை. ஏனென்றால் அவர் தீர்மானம் எடுக்க வேண்டும். புதிய மனிதன் தீர்மானம் எடுக்கிறார், கிறிஸ்துவின் சரீரம் அதை நிறைவேற்றுகிறது. ஓ லார்ட் ஜீசஸ். எபேசியர் 4:24, கொலோசியர் 3:10. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரே புதிய மனிதன். இங்கு கிரேக்கனுக்கும் இடமில்லை, யூதனுக்கும் இடமில்லை, அடிமைக்கும் இடமில்லை, சுதந்திரனுக்கும் இடமில்லை, படித்தவனுக்கும் இடமில்லை, படிக்காதவனுக்கும் இடமில்லை, பணக்காரனுக்கும் இடமில்லை, பாமரனுக்கும் இடமில்லை, அரசனுக்கும் இடமில்லை, ஆண்டிக்கும் இடமில்லை. இங்கு ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார், அவர் கிறிஸ்து. ஓ ஹல்லேலூயா! சபை கிறிஸ்துவின் மணமகளாக இருக்கிறது. சபை தேவனின் போர் வீரனாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவின் மணமகன், தேவனின் போர் வீரன். எபேசியர் 5:27, 6, 10, 11. எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக
அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். 6:10-11. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் திருப்திக்காக சபை அவருடைய மணமகளாக இருக்கிறது. மணமகள் என்ற அம்சத்தில் சபைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோள் என்னவென்று சொன்னால், மணமகனாகிய இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்த வேண்டும், அவனுடைய திருப்திக்காகவே வாழ வேண்டும். மணமகளாக அவள் அழகாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 1000-10,000 பேர்களில் சிறந்தவர், அழகானவர். அவருக்கு பொருத்தமான மனைவியாக இருக்க வேண்டுமையானால் சபை அழகாக இருக்க வேண்டும். சபை கிறிஸ்துவின் திருப்திக்காக இருக்க வேண்டும். சபை அழகாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். உன்னத பாட்டு 6:4. என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் உடையவள். எபேசியர் 5:25-26. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக போர் வீரனாக சபை பலமாக இருக்க வேண்டும். தேவன் தன் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார், தன் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதை சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் எதிர்க்கிறார்கள். எனவே சாத்தானோடும் அவனுடைய கூட்டத்தாரும் போரிடுவதற்கு ஒரு போர் வீரனாக சபை இருக்க வேண்டும். எபேசியர் 6:13. தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். உன்னத பாட்டு 6:10. சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் பயங்கரமுமானவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இவள் கிறிஸ்துவுக்கு அழகான மணமகனாக இருக்கிறாள், சாத்தானுக்கு பயங்கரமான படையாக இருக்கிறாள். வா, ஓ லார்ட் ஜீசஸ். சபை கிறிஸ்துவுக்கு மணமகள், அழகான மணமகள். ஆனால் சாத்தானுக்கு தேவனுடைய போர் வீரன், பயங்கரமான போர் வீரன். சபை தேவனுடைய ஆலயம், தங்க குத்து விளக்கு. 1 கொரிந்தியர் 3:16. வெளிப்படுத்தின விசேஷம் 1:11-12. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் செய்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:11-12. நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கும் அனுப்பு என்றது. அப்போது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளை கண்டேன். சபை தேவனுடைய ஆலயம், தங்க குத்து விளக்கு. தேவன் குடியிருப்பதற்காக சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயமாக சபை பரிசுத்தமானது. அதன் கட்டுமான பொருள்களும் அதை கட்டும் வழிகளும் அதை கட்டுவதற்கான முயற்சிகளும் செயல்பாடுகளும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஓ லார்ட் ஜீசஸ். தேவன் குடியிருப்பதற்காக சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயமாக சபை பரிசுத்தமானது. 1 கொரிந்தியர் 3:16-17. எபேசியர் 21:22. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எபேசியர் 2:21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது.
அவர் மேல் நீங்களும் ஆவியில் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இயேசுவின் சாட்சியாக சபை தங்க குத்துவிளக்காக பிரகாசிக்கிறது. தங்க குத்துவிளக்குகளாக சபை தெய்வீக சுவாபத்தால் கட்டியமைக்கப்படுகிறது. சபை தங்க குத்துவிளக்காக இருக்கிறது. தங்க குத்துவிளக்காக அது இயேசுவின் சாட்சியாக இருக்கிறது. மூவொரு தேவனின் வெளியாக்கமாக இருக்கிறது. தங்க குத்துவிளக்காக சபை தெய்வீக சுவாபத்தால் கட்டியமைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20, சக்கரியா 4:2, யாத்ராம் 25:31, வெளிப்படுத்தின 1:20. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். சக்கரியா 4:2. முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கின்றன. யாத்ரா 25:31. பசும் பொன்னினால் ஒரு கொத்து விளக்கை உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்கும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். இறுதியாக சபையை பற்றிய வெளிப்பாடு தங்க குத்துவிளக்குகளோடு முடிவடைகிறது. தங்க குத்துவிளக்கை நாம் பார்க்கும்போது அது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு உருவம் இருக்கிறது, அது பிரகாசிக்கிறது. தங்கம் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக சுவாபத்தை குறிக்கிறது. உருவம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. விளக்கு பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இவ்வாறு சபை மூவொரு தேவனுடைய வெளியாக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது கிறிஸ்துவனுடைய இயேசுனுடைய சாட்சியாக இருக்கிறது. இப்படியாக சபையை பற்றிய வெளிப்பாடு லார்ட் ஜீசஸ் அது உயர்வடைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். சபை முதலாவது கூடுகையாக இருக்கிறது. 2வது தேவனுடைய வீடாக இருக்கிறது. 3வது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. 4வது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. 5வது ஒரே புதிய மனிதனாக இருக்கிறது. 6வது கிறிஸ்துவின் மணமகளாக இருக்கிறது. 7வது தேவனுடைய போர் வீரனாக இருக்கிறது. 8வது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. 9வது பொன் குத்துவிளக்காக இருக்கிறது. இப்படியாக தேவனுக்கு சபையை பற்றிய வெளிப்பாடு படிப்படியாக முன்னேறி செல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா அம்சங்களையும் நாம் நம் ஆவியிலே பார்க்க வேண்டும். பார்த்தால் சபையை நாம் மிகவும் பாராட்டுவோம். தேவன் நம்மை சபையில் வைத்திருப்பதற்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதிகமாக புகழுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே சபையை பார்ப்பதற்கு நம்முடைய ஆவி